சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. பட் எல்பிஜி வண்டி தட்டுப்பாடோடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா நிக்கிறோம். இங்க 2 மணி நேரமா நிக்கிறேன் சார். ஒரு 10 மணிக்கு வந்திருப்போம். மணி இப்போ 11:35 ஆகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே நிக்கிறோம். கேஸ் இங்க வந்து லோடு இறக்கி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டா அவங்க லோடு வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்கும் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஆனால் காலையிலேருந்து 24 ஹவர்ஸ் போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் லைன் எங்கேயுமே கேஸ் கிடையாது. சிட்டியில் எல்லா இடத்துலையுமே கேஸ் பங்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லோடு இல்லை எங்களுக்கு அப்படின்றதால சிட்டி உள்ள டி நகர், ஆழ்வார்பேட்டை, ஆரியபுரம், அதுக்கடுத்து டி நகரில் வள்ளூர் கோட்டம், இங்கே இருக்க பங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக மூடிட்டாங்க. கேஸ் இல்லை எங்கிட்ட, லோடு வந்தால் தான் நாங்கள் இறக்க முடியும் அப்படின்வாங்க. எங்கள் வண்டி எல்பிஜி வண்டி, சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. பட் எல்பிஜி வண்டி தட்டுப்பாடோடு தான் இருக்குது. 10 நாளாகவே இந்த ப்ராப்ளம் இருந்து இந்த 2-3 நாளாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து லைனில் நின்று நாளைக்கு வண்டி ஓட்டுறதுக்காக வந்து நாங்கள் இப்போ லைனில் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு 12 மணி ஆகுமா 1 மணி ஆகுமான்னு தெரியல. எங்களுக்கு முன்னாடி 200 வண்டி நிற்கிது. அதை போய் நாங்கள் ரீச் ஆகுமோ லோடு இருக்குதான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் லைனில் நிற்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும்ன்றதால வேற எதுவும் கிடையாது. எங்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைந்த மீன் நாங்கள் இப்போ இந்த கேஸை போட்டு நாளைக்கு ஸ்கூல் சவாரி ஓட்டுறதா, இல்லை வீடுங்களில் போடுறதா, இல்லை லைனில் சவாரி ஓட்டுறதா. லைனில் சவாரி ஓட்டுறதா ஓலா ஊபர் ரேட்டு ஏற்றாமே தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க பழைய ரேட்டு தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு கேஸ் விலை 95 ரூபா விற்குது. 60 ரூபா அன்னைக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணது, இன்னைக்கு 95 ரூபா விற்கிற அன்னைக்கும் அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதனால உங்க வாழ்வாதாரம் பெரிதளவு பாதிப்படுதுன்னு சொல்றீங்க. அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ்க்கு வரணும். எங்களோட மீட்டர் ரேட்டு காசெல்லாம் ஏற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக ஏற்றி கொடுக்கணும். அது நாங்கள் வந்து 13 வருஷமா பழைய ரேட்டு தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆட்டோக்காரங்க 50 ரூபா கூட 30 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டால் எங்களுக்கு மேலே கேஸ் போடுறாங்க. பட் ஆனால் இப்போ ரேட்டு ஏற்ற சொல்ல அவங்க ஏற்றி கொடுக்கணும் இல்லையா? அதை ஏற்றி கொடுக்கறதே இல்லை. எல்பிஜி ரேட்டு டபுள் மடங்காக மாறிடுச்சு. இப்போ கடந்த ஒரு மாசத்துல 54 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்டு 87 ரூபா. இந்த பங்க்ல நீங்க போய் பங்க்ல கூட போய் பார்க்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி 54 ரூபா இருந்தது, இன்னைக்கு 87 ரூபாய் இருக்கு. கோ கேஸ் கம்பெனி 99 ரூபா 96 கேஸ் விற்கிறான். இன்னைக்கு 54 ரூபா இருந்த கேஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. எங்களுக்கு ரேட்டு மட்டும் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. அப்ப எங்க வாழ்வாதாரம் என்ன வருது? 50 ரூபால நாங்கள் கேஸ் வண்டி ஓட்டின அதே ரேட்டு தான் இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து போடுறோம். அன்னைக்கு அதே வண்டி தான் ஓட்டுறோம். ஆனா எங்களுக்கு 100 ரூபா போற சவாரி 120 ரூபா கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. டி நகர்லேருந்து போகூர்லேருந்து வர ஐயா 3:30 மணி நேரத்துக்கு